உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7. இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் பக்கத்தில் எதுவும் வராது, எதுவும் நெருங்காது, அவ்வளோதாங்க. இதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. கிட்ட வராது, உங்கள் கண்களால் நீங்கள் பார்ப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் அது உங்கள் கிட்ட வராது. நெருங்கி வர மாதிரி இருக்குல்ல, பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே நெருங்கி வர மாதிரி இருக்குது. என்னங்க என் பக்கத்தில் என்னென்னவோ நடக்குது அப்படின்னா எனக்கு பயமாக இருக்குன்றீங்களா? உங்களுக்கு எதுவும் ஆகாது, அவ்வளோதான். பக்கத்தில் என்ன வேணால் நடக்கட்டுமே, ஆனால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. என்னங்க நல்லா இருந்தவங்களாம் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க, ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. அதெல்லாம் நான் கண்ணால் பார்க்குறேன். உங்கள் விஷயத்தை பொறுத்தவரை, உங்களை பொறுத்தவரை அவ்வளோதான். உங்களை பொறுத்தவரை தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, உத்தரவாதம் கொடுக்குறாரு, கேரண்டி பண்ணுறாரு. நான் கேரண்டி கொடுக்குறேன், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. பக்கத்தில் இவங்க விழுந்துட்டாங்க, அவங்க விழுந்துட்டாங்கன்றீங்களா? நீங்கள் விழ மாட்டீங்க, கேரண்டி கொடுக்குறாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. நீங்கள் உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு, உத்தரவாதம் கொடுக்குறாரு. உங்கள் வேலைக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு, உங்கள் பிஸ்னஸ்க்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு. பக்கத்தில் எத்தனை பேர் வேணால் விழுந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் நடக்காது, அவ்வளோதாங்க. உத்தரவாதம் கொடுக்குறாரு, கேரண்டி பண்ணுறாரு. சரிங்களாங்க? அதனால் அது உங்களை அணுகாது. எதுக்கு பயந்தீங்களோ அது உங்கள் கிட்ட வராது, நெருங்க முடியாது. தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுறாரு. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, பக்கத்துக்கிட்ட கூட வர முடியாது அப்படின்றாங்க. தானியேலை சிங்கக்கேபியில் போட்டாங்களே, அதுக்குள்ளே எக்கச்சக்க சிங்கங்கள் இருந்துச்சு. உங்களுக்கு தானியேல் பற்றி தெரியுமாங்க? அவங்க வெஜிடேரியனுங்க. ஏன் இப்படி இருக்காங்க தெரியல, வெஜிடேரியன். அவங்க சைவ சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடுவாங்க. நம்ம தானியேல். சிங்கங்கள் என்னங்க வெஜிடேரியனா? சிங்கங்கள் சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டுச்சா? அதுங்க நான்வெஜ் சாப்பிடுங்க. சிங்கங்கள் நான்வெஜ் தான் சாப்பிடுங்க. நம்ம தானியேல் இருக்காங்களே, அவங்க வெஜிடேரியன், அவங்க நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம தானியேலை கொண்டு சிங்கத்தில் கிட்ட போட்டவுடனே சிங்கங்கள் அத்தனையுமே அவனை சாப்பிடவே இல்லை. ராஜாவுக்கு ஒன்றுமே புரியல, வந்து சீக்ரெட் கேட்குறாரு என்ன நடந்துச்சுன்னு. இல்லை, தேவதூதன் ஒருத்தன் வந்தான், அவன் வந்து இவங்களுடைய வாயெல்லாம் அத்தனை சிங்கங்களின் வாயையும் கட்டிட்டான் அப்படின்னு அவன் சொன்னான். மற்ற எத்தனையோ பேரை அவங்க தூக்கி போட்டிருக்காங்க, ராஜா எத்தனையோ பேரை தூக்கி போட்டிருக்காங்க. இதுங்க நல்லா சாப்பிட்டுச்சுங்க, மனித கறி சாப்பிட்டே வளர்ந்ததுங்க அந்த சிங்கங்க. எத்தனை மனிதர்களையோ சாப்பிட்டு குவிச்சிருக்குங்குதுங்க. அதுங்க மனித கறி தான் அதுங்களுக்கு உணவாகவே கொடுக்கப்பட்டது. யாருக்காவது மரண தண்டனை கொடுத்தா அதுங்கிட்ட கொடுத்துருவாங்க, அதுங்க சாப்பிட்டுருச்சுங்க. அப்படி இருக்கும்போது எப்படி தானியேலை மட்டும் விட்டுச்சுன்னா, அதுதான் தானியேல் கிட்ட நெருங்கவே முடியல. எத்தனையோ பேரை போட்டாங்க, அத்தனை பேர்கிட்டே நெருங்கிச்சுங்க, பக்கத்தில் போச்சுங்க. நான் தானியேல் கிட்ட நெருங்க முடியல, வாயை கெட்டி விட்டாரு. எத்தனை சிங்கங்கள் இருந்துச்சுனாங்க தெரில. அவைகளின் வாயை கட்டினார். தானியேல் 6:22 படிச்சு பாருங்க. அவைகளின் வாயை கட்டி போட்டார். நிறைய சிங்கங்கள் இருந்திருக்கு போல. தேவதூதன் அத்தனைக்கும் வாயில ஒரு கட்டு போட்டு விட்டான். உங்ககிட்ட எதுவுமே நெருங்காது, சரிங்களாங்க? பயப்படாதீங்க, ஓகேங்களா? உங்களை வந்து எதுவுமே தாக்கவும் முடியாது, எதுவுமே உங்களை கடிச்சு கொதறவும் முடியாது. ஐயோ, இந்த பிரச்சனை ரொம்ப ஸ்பீடாக வருது, என்னை கடிச்சு கொதறிடுமோ, சின்ன பின்னமாக மாக்கிடுமோ, ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் பக்கத்தில் எத்தனை பேர் விழுந்தாலும் அது உங்களை அணுகாது. அதுதான் தேவன் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறாரு, உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. அதனால் தைரியமாக உங்கள் வேலையை பாருங்கள், சரிங்களா? சந்தோஷமாக இருங்க. தேவனே உத்தரவாதம் கொடுத்துட்டாரு. உங்களுக்கும், உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் வேலைக்கும், உங்கள் வியாபாரத்துக்கும் உத்தரவாதம் பண்ணுறாரு இன்னைக்கு, சரிங்களாங்க? தைரியமாக உங்கள் வேலையை செய்யுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.